பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே பலனும் இவ்வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் விண்ணிழலும் ஆனார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறு நேசரில்லையே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்பட்டிருக்கும். நாம் கொடுமைக்கு தூரமாய் பாதுகாக்கப்படுவோம், பயம் இல்லாதிருப்போம், எந்த திகிலும் நம்மை அணுகுவதில்லை, அது நம்மை விட்டு தூரமாய் விலகி போகும். இந்த காலை வேளையில் நாம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை ஒவ்வொரு பகுதியிலும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுகுவதில்லை. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் யோசித்து கொண்டிருந்தாலும் கூட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுகிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லுகிறார், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார். காரணம், அவர் நம்மை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாமும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இந்த காலை வேளையில் நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீதியுள்ள ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது, அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது, அந்த பாதையில், நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் நாம் நீதியின் பாதையை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருப்போம். அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் பாதையை எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே தான் நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது நம்மால் உண்டான காரியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த நீதியின் பாதையிலே நாம் முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவர் தான் என்னுடைய ஜீவன், அவர்தான் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், அவர் கிருபை இல்லாவிட்டால் நான் இல்லை என்று சொல்லி அவரே சார்ந்து அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது அந்த பாதையில் மரணமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ நீதியை நிறைவேற்றும் பொழுது
ஆண்டவர் நம்மை நீதிமான்களாய் ஏற்கனவே மாற்றிவிட்டார். அவர் இரத்தத்தை கிரயம் கொடுத்து நம்மை விலைக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டார், நம்மை மீட்டு கொண்டார். ஆகவே நாம் நீதிமான்கள். கொடுமை நம்முடைய தேசத்திலே அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலே இனிமேல் கேட்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் தைரியமாய் இருப்போம். தேவ சமூகத்திலே அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலே கேட்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய மதில்கள் அவருடைய இரட்சிப்பாய் மாறுகிறது. அவருடைய இரட்சிப்பு என்கிற மதிலுக்குள்ளே நம்மை மறைத்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அந்த வாசல், நம்முடைய மதில்களில் இருக்கிற வாசல் துதி என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். துதிக்க துதிக்க தேவ கிருபை நம்மிலே பெருகி கொண்டே இருக்கும். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்முடைய மதில்கள் இரட்சிப்பாக இருக்கிறது, நம்முடைய வாசல் துதியாக இருக்கிறது. நாம் துதி என்கிற வாசலை நமக்குள்ளே ஏற்படுத்தும் பொழுது கர்த்தரை எக்காலத்தில் நாம் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதுடைய அனுபவத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், வல்லமையும் பயங்கரமான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்படுதல் என்றால் அவருக்கு முழுமையுமாய் நாம் அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. அதை அவன் அடைந்து திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை தீமை ஒருபோதும் அணுகாது. இந்த காலை வேளையில நாம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது நம்மை ஒரு தீங்கும் அணுக முடியாது. நாம் தேவனுடைய சமூகத்திலே திருப்தியாய் நிலைத்திருப்போம். ஒரு தீமையும் நம்மை அணுக ஆண்டவர் விடமாட்டார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவோம். அந்த நீதியிலே ஸ்திரப்படுவோம். ஒருபோதும் நாம் சேதமடைய மாட்டோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தீங்கும் அணுகாதபடி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதிலே ஜாக்கிரதையாயிருந்து அந்த நீதியிலே ஸ்திரப்பட்டிருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அதை அடைந்து திருப்தி அடைந்து அதிலே நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒரு தீங்கும் அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.